الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் ஸலாத்துல் ஸலாமுல் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னாரின் நடிச்சோடுகளை அனுவரும் பித்தராக தமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள் சஹாபாக்கள் தாபியவர்கள் தபவு தாபியீங்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் ஞாபகம் மீதும் அல்லாஹ்வுடைய தந்தையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அணுவதற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலும் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளையம் மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தின் உள்ளத்திலே ஆழமாக வைத்து ஐத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வாயிலிருக்கின்ற சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகம் மாணவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக இருக்கக்கூடிய கட்டங்களிலும் சோபான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் குறிப்பாக ஒவ்வொரு சிக்கலையை நகர்த்துமாறு முதலாவதாக அடியே நாங்கி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளை மறுமை நாளை அல்லாஹ் உயரி அந்த முத்தகீனுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து எங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அருள்கொடைகளை நாங்கள் எண்ணப்பட்டால் அவைகளை எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருள்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அருள்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் அவைகளை உங்களால் எண்ண முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு அதிகமான அருள்கொடைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு அருள்கொடை எதுவென்றால் அல்லாஹ் இதையும் உங்களை இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக முஃமின்களாக
முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் எங்கள் மீது செய்திருக்கிற மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தியுங்கள், யா அல்லாஹ் முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து முஃமின்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்களை முஃமின்களாகவே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். ஒரு சுத்தல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம் அல்லாமல் மரணிக்க வேண்டாம். மௌத்தாகின்ற போது உங்களுக்கு முஸ்லீமாக இருந்த நிலையத்தான் மௌத்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்கள், நாங்கள் முஸ்லிம்களாக வாழலாம், ஆனால் முடிவு நம்முடைய கையிலே இல்லை. முடிவு அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை பொறுத்தவரை அது ஆச்சரியமானது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு நன்மையுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் தனக்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிப்பிரகாரம் வாழுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எண்ணிலடங்காத கோடிகளில் தருகிறான். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமாக அல்லாஹ் மஸ்ஜிதை இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கிறார். ஊர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் என்றார்கள். ஊர்களிலே மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் எது தெரியுமா? அது பஜார் என்றார்கள், கடை தெருவென்றார்கள். கண்ணியமானவர்களே, ஏன்? கடையில் தான் ஒரு மனிதனுக்கு குளிதோடப்படுகிறது, அங்குதான் குர்ஆனை விதைக்கப்படுகிறது, அங்குதான் ஈமான் பரிபாகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. ஈமானை வளர்க்கக்கூடிய இடம் மஸ்ஜித், ஈமானை பாதுகாக்கும் இடம் மஸ்ஜித், உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடிய இடம் மஸ்ஜித். ஒரு மனிதன் நிம்மதியை எங்குமே அடைய முடியாத அளவுக்கு தான் நிம்மதியை மஸ்ஜிதில் வைத்திருக்கிறான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மகான். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அதிகமான வாழ்க்கையிலே நான் அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டது அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே, அதாவது மஸ்ஜிதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமான மாற்றம், அதிகமான அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நிலைமைகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு மஸ்ஜித் பெருமையார்கள். எனவே ஒரு ஊரில் ஒரு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரில் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. மஸ்ஜித் இல்லாத ஊர்களிலே குடியிருப்பது கூட அறிஞர்கள் ஹராம், கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஈமானை பாதுகாக்க முடியும், பிள்ளைகளுடைய மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது. ஷரியத்தையோ வினா வருகிறதா, கேள்வி வருகிறதா, யாரிடத்திலே கேட்பது? கண்ணியமானவர்கள், ஒரு மனிதன் விபத்தில் சிக்கி அவனுடைய கால் அல்லது கை துண்டாகி விடுகிறது, வேறாகி விடுகிறது, அதற்கு வைத்தியம் பண்ணிவிடலாம். ஆனால் துண்டாக்கப்பட்ட அந்த கால் அதை என்ன செய்வது? தொழிற்பதா, அடக்கம் செய்வது? அவருடைய சட்டம் யாரிடத்தில் இருக்கிறது? வலுமாக்கிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த சட்டங்களை நாம் எங்கே கேட்டு அறிந்து கொள்வது? அதனால் தான் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் குடிவாழ்கின்ற போது அந்த மஸ்ஜித் இருக்கின்ற இடங்களுக்கான அவர்கள் குடியேற வேண்டும் என்ற கருத்தை கூட வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் என்பது அடையாள சின்னம், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் ஒன்றுதான் மஸ்ஜித். ஒரு மஸ்ஜிதை யாரும் வேண்டுமானால் கட்டலாம், ஒரு நிறுவனம் கட்டலாம், அல்லது ஒரு ஹாஜியாருடைய பணத்தால் பள்ளியை கட்டலாம், அல்லது எங்களுடைய பணத்தால் கட்டலாம், அல்லது ஒரு நிர்வாகம் ஒரு தனமூலமாக கட்டலாம். ஆனால் எப்படி அந்த பள்ளி கட்டப்பட்டாலும் அந்த பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அங்கு யாரும் வந்து போகலாம், அங்கு யாருக்கும் தடை விதிக்க முடியாது. சுத்தமானவர்கள் யாரும் பள்ளிக்கு வந்து போகலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், காலமான பூமியை படைத்த அல்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ், இந்த பூமிகள் வானங்கள் இந்த உலகிலுள்ள படைப்பு எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அதிகமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்றால் அது மஸ்ஜிது தான். அதற்கு அவருக்கு அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் மஸ்ஜித் என்றார். அது மாத்திரமல்ல, சமீபத்தாரி அவர்கள் ஒரு முறை பலஸ்தீனுக்கு போய் வருகின்ற போது பலஸ்தீனுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியிலே தொங்க விட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேரம் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் வெளிச்சமாக இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் அனைத்து சொன்னார்கள்,
இந்த மஸ்ஜிதிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துகின்ற பொருளை தொங்கவிட்டது யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் யாரும் எழுதவில்லை. அப்போது சமீப தாரி சொன்னார்கள், நாயகமே நான் தான் கவர்ச்சியில் சென்று வருகின்ற இந்த பொருளை கொண்டு வந்து தொங்கவிட்டேன் என்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னையை கூட்டார்கள், சிரித்தார்கள். சிரித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை வெளிச்சமாக்கி சமீபத்தாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை வெளிச்சமாக்கிய உங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையை வெளிச்சமாக்குவானாக துஆ செய்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோடு நிப்பாட்டிக் கொள்ளவில்லை. என்னுடைய பெண் மக்களை எல்லாம் திருமணம் முடித்துக் கொடுத்து விட்டேன். எனக்கு இன்னொரு பெண் பிள்ளை இருந்திருந்தால் அந்த பிள்ளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்திருப்பேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு சின்னதொரு பொருளை தர்மம் செய்த ஒரு சஹாபியுடைய சிறப்பை சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுடைய பொறுப்பை, நிர்வாகிகளுடைய சிறப்பை சொல்லவா வேண்டும். இந்த மஸ்ஜிதுக்கு பொருட்களை, பணங்களை அள்ளி வாழக்கூடிய சிறப்பை சொல்லவா வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே யோகமாக வணக்கம் செய்யக்கூடிய யோகமாக அந்த மஸ்ஜிதிலே பாதுகாக்கின்ற, துப்புரவு செய்கின்ற, இமாமத் பணிகள் இருக்கின்ற, அதான் சொல்லுகின்ற அந்த சேவைகளை செய்கின்றவர்களுடைய நலவுகளை, நன்மைகளை சொல்லவா வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், அது நிர்வாகியாக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய ஊழியராக இருக்கலாம், சாதாரண மது மனிதனாக இருக்கலாம். கண்ணியமானவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களை நோவினை பண்ணினால் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போராடுவான். கண்ணியமான அவர்களை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு நினையாத புறத்தில் எல்லா பொருட்களையும் செய்து கொடுப்பான். அந்த அளவு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பெருமதியானது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் கல்வியான முறை நடந்து கொள்வோம். எங்களுடைய வீட்டில் கிடைக்கிற நிம்மதி போல அல்ல, வீட்டில் கிடைக்கிற நிம்மதியை போல அல்ல. மஸ்ஜிதில் கிடைக்கிற நிம்மதி என்ற வீட்டில் கிடையாது. மஸ்ஜிதில் கிடைக்கிற நிம்மதி, சந்தோஷம் என்கிற கடையில கிடையாது, எங்கிற தொழில கிடையாது. கண்ணியமானவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து அலாதியான ஒரு நிம்மதி. அதனால எங்களை வீட்டில் நடப்பதை போல, எங்களை கடையில நடப்பதை போல, எங்களை ஏரிய ஒப்பீஸ்கள் நடப்பதை போல மஸ்ஜிதுல நடக்க முடியும். அதுக்குள்ள ஒரு முறை இருக்குது, அதுக்குள்ள ஒரு முறை இருக்கு. மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தா ஒரு மனிதன் வலது காலம் முன்வைத்து அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு திறந்து தருவாயா. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து வரக்கூடியவர்கள் இந்த துஆ இல்லாமல் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தால் எங்கே அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க போகிறது? ஒரு ஊருக்கு அல்லாஹ் பரக்கத்தை இறக்குறானா, ரஹமத்தை இறக்குறானா, அந்த ஊருக்கு அல்லாஹ் ரஹமத்தை இறக்குவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இடம் மஸ்ஜிது தான். மஸ்ஜிதுக்கு தான் முதலாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். கனிமானதே, மஸ்ஜிதை அழகு என்பது இனிமைகளால் அல்ல, மாதர்களால் அல்ல, காபத்துகளால் அல்ல, பெருமைகளால் அல்ல. மாறாக அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்குரிய சிறப்பை வைத்திருப்பது இந்த மக்களுள் இங்க இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதை எப்படி தெரிவாக்குவார்கள், மஸ்ஜிதோடு எப்படி துஆவாக இருக்கிறார்கள், அதான் கேட்டது மஸ்ஜிதுக்கு வருகிறார்களா இல்லையா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறார்களா இல்லையா, இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, எல்லா வணக்கங்களும் இருக்கின்றன. அது மிக முக்கியமான ஒரு வணக்கம், எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் தொழுகை. ஒரு மஸ்ஜிதுக்கு வந்து போகிறானா என்றால் ஒரு முஸ்லிம் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு வணக்கம் அது தொழுகைக்காகத்தான். இந்த உலகத்திலே மாடி வீடு கட்டி வாழலாம், ஏசி அல்ல அழகான ஒரு அமைப்பிலே வாழலாம். ஆனால் இறுதியாக ஒரு மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனை தொழுகைக்கு கொண்டு வரக்கூடிய இடம் மஸ்ஜிதுதான். கடைசி பயணம் இந்த மஸ்ஜிது தான். மஸ்ஜிதை கொண்டு வந்துவிட்டு தான் கொண்டு போவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுக்கு வந்து போவதற்கு அவர் இபாதத்தான் அல்லாஹ் தொழுகை சொல்லியிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறார். பொருளளவு அல்ல, பணமளவு அல்ல, அறிவளவு அல்ல, வெறுமனே உள்ளத்தை தொடர்பாக வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிது ஒரு வக்துக்கு வந்து வெளியே போனா அடுத்த வக்து எப்போ வரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தொழுகை தொழுக்கு போனா அடுத்த தொழுகை எப்ப கிடைக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அதான் அடுத்த அதான் எப்ப கேட்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறார், உள்ளத்தை தொடர்பாக வைத்திருக்கிறார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் யாருடைய நிலவில்லாத நாள், நாளைய மறுமை நாள் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிலை கொடுக்கிறார். அதுல ஒரு சாரார் மஸ்ஜிதோடு தொடர்பானவர், மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்தவர்கள், மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜிதிலே இருந்து அதான் கேட்டால் யாரும்
அந்த அதானை புறக்கணிக்கக்கூடாது. அதானுக்கு பதில் சொல்வதை போல அடுத்ததாக அதான், அந்த அதானுக்கு அடுத்த பதில் உடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை சொல்ல வேண்டும். யாருடைய காதுல அதான் கேட்கிறோ அவர்கள் தொழுகையை பாழாக்க மாட்டார், விட மாட்டார்கள். அதானுடைய கருத்தை பாருங்கள். கருத்தை எங்களுக்கு தெரியும் ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். நாங்க தொழில இருந்தா எங்க தொழில் தெரிச்சு இல்ல, அல்லாஹ் பெரியவன் பள்ளிக்குவாங்க. நாங்க ஆபீஸ்ல என்ன எங்க ஆபீஸ் தெரிச்சு இல்ல, பள்ளிக்குவாங்க, அல்லாஹ் பெரியவன். அடுத்ததாக மாதிரி சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை காட்சி பார்க்கிறார் முஅஜ்ஜின். அடுத்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதருக்கு முழு கொள்கையையும் அதானிலே சொல்லித் தருகிறார் முஅஜ்ஜின். அடுத்ததாக மாதிரி சொல்கிறார், ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ். தொழுகை பக்கம் விரைந்து வாங்க, தொழுகை பக்கம் விரைந்து வாங்க என்று முஅஜ்ஜின் கூப்பிடுகிறார். மனிதன் பலவீனமானவன், தொழுகை பக்கம் வாங்கண்டா மனிதர்கள் யாரும் வரமாட்டார்கள். அடுத்த அடியில மாதிரி சொல்கிறார், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் அல்லாஹ்வுடைய வெற்றியா, மஹ்ஷருடைய வெற்றியா, சிராத்துடைய வெற்றியா, கேள்வி நடக்கூடிய நேரத்தில் உள்ள வெற்றியா, எங்களை தோரிக்கத்திலே சேர்த்து வரைக்கும் உள்ள வெற்றியா, எல்லா வெற்றியும் அல்லாஹ் தொழுகை வைத்திருக்கிறான். வெற்றியின் பக்கம் வாங்க என்று முஅஜ்ஜின் அழைக்கிறார். இந்த விளக்கிற அல்லாஹ் அஸான்ல ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஃபலாஹ் அந்த வெற்றியை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல விளங்கப்படுத்துகிறான். கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இங்க அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டார்கள், இங்க அல்லாஹ் வெற்றி என்று அழைக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த வெற்றி பெற்ற முஃமினுடைய திறனாக வெற்றி பெற்ற முஃமினுடைய தன்மை அல்லாஹ் அழைக்கிறான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அவருடைய தொழுகையில் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். முதலாவது தன்மை தொழுகையாளிகள் அவருடைய தொழுகையில் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள், திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள், சந்தேகமே கிடையாது. வெற்றி என்றால் அவர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாம் கிடைத்துவிடும். ஆனால் அதனோடு அல்லாஹ் நிற்பாட்டவில்லை. வல்லதீனஹும் வல்லதி, இப்படி பல தன்மைகள் அல்லாஹ் சொல்லிவிட்டு இவர்கள் கொடுக்கின்ற உயர்கட்ட கூலியை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமர்ந்தார்கள். சுவர்க்கத்திலே உயரிய சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள் தொழுகையிலே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திறனாக வெற்றி பெற்றவர்கள் தொழுகையை நல்ல முறையில் செய்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றவர் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதான் ஃபலாஹ், இங்கு அஃப்லஹ் என்ற இரண்டும் ஒரே வார்த்தை தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, முஅஜ்ஜின் அதான முடிக்கிறதுக்கு திரும்பவும் சொல்கிறார். அதான முடிப்பதற்கு முன்னதாக திரும்ப ஹய்யால ஃபலாஹ், ஹய்யால ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீண்டும் முஅஜ்ஜின் சொல்கிறார், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். இன்னுமா கடையில் இருக்கிறீங்க, இன்னுமா உங்களோட தொழில் இருக்கிறீங்க, இன்னுமா அல்லாஹ் பெரியவன் இல்லாம அவங்களோட தொழில் பெரிதில் இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறார் அல்லாஹ். அதனால ஆரம்பத்திலேயும் இறுதியிலேயும் வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை, 5 நேரம் அல்லாஹ் எங்களை அழைக்கிறார். நாங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறோம் வேண்டாம், எங்களை போதுங்களுக்கு 5 கோல் இருக்கிறார். நாங்க 5 கோலை ஆன்சர் பண்ணா எங்களுக்கு என்ன நடக்கும்? எங்களை கடையில வெற்றி கொள்வாங்களா? எங்களை விரட்டிடுவாங்க. அதே போல அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அழைக்கிறான். அல்லாஹ்வுக்கு விலை அளிக்காம, அல்லாஹ்வை புறக்கணித்த நிலைமையிலே நானும் நீங்கள் வாழ்ந்து விட்டால் எந்த முகத்தோடு அல்லாஹ் விட்டு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் சொல்வார்கள், நேரம் கிடைக்கிற போது துருவம் என்பார்கள். நேரம் கிடைக்கிற போது சொல்லக்கூடிய வணக்கம் அல்லாது, நேரம் ஒதுக்கி சொல்லக்கூடியது. நேரத்துக்கு சொல்லக்கூடிய வணக்கம் தொழுகை. கண்ணியமானவர்களே, எனவே தொழுகை என்ற இந்த இபாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் அழைத்து விட்டு இறுதியாக மாதிரி சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ்
எந்த கலிமாவை சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு நாங்க பிரிய வேண்டுமோ, எந்த கலிமாவை சொல்லிட்டு நாங்க இஸ்லாமானமோ அந்த கலிமாவை அசான்ல மாதிரி சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள வசதி, எங்கட தொழில், எங்கட பிசினஸ், எங்கட கடை, எங்களுக்கு இருக்கிற செல்வம், பணம், எல்லாத்தையும் ஒரு கட்டில வச்சு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மறுக்கட்டில வச்சா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு பெரிய அருத்தமான இல்லை. இதெல்லாம் பாரம் இல்லை, தொழில் பாரம் இல்லை, பணம் பாரம் இல்லை, தோட்டத்தில் பாரம் இல்லை, பாரம் லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாவை சொன்னவர் அடுத்தது தொழுகை கடமை, தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை மாதிரி அதான் சொல்லித்தருகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை கொடுக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு நாளைக்கு நாங்க 5 நேரங்கள் பரவான தொழுகையை சொல்லுவோம். 5 நேரங்கள் ஒரு நேர தொழுகைக்கு 5-6 நிமிஷம் போகும். மேக்சிமம் 10 நிமிடம் ஒதுக்கிக் கொள்வோம். 10 நிமிஷம் ஒரு தொழுகைக்குன்னா 5 நேர தொழுகைக்கு 50 நிமிடம் நாங்கள் இருக்கிறோம். ஒரு மனுஷியானம் வச்சுக் கொள்வோம். 24 மனுஷியானத்துல நாங்க சொல்லுவது இரவு பகலாக ஒரு மனுஷியானம். அப்படின்னா 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் சொல்லுகிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல வெறுமனே 2 வருடம் சொல்கிறார். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல வெறுமனே 4 வருடம் தான் சொல்கிறார். அந்த தொழுகையை வாழாட்டி நாம் என்ன ஆளாம்? நோங்க எடுத்து பாருங்க. 12 மாதத்துல ஒரு மாதமா பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஆயுள்ல ஒரு வருடம் பிடிக்கிறான். 24 2 48 4 96 ஆயிடுச்சு. 96 வயதுல வச்ச மௌத்தானா வெறுமனே சொல்றது 4 வருஷம். நோம்பு நட்டது வெறுமனே 8 வருஷம். இதை நாங்க பாலாக்கினா அல்லாஹ் எப்படி நாங்க பதில் சொல்றது? இந்த உம்மத்துக்கெல்லாம் குறுகிய ஆயுளுக்குள்ளும் வணக்கமும் புரிய தொழுகையுடைய வக்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துக்கள் இடங்களையும் கெப்ப வச்சிருக்கிறார். மனிதனின் வேலை பழுக்கள் உள்ளவர், மனிதனுக்கு வேற வேற சோழி இருக்கிறதுனால பெரிய கெப்புகளை வச்சிருக்கிறார். மகரிப் இஷா இந்த 2 வக்தா சுமாராக ஒரு மனுஷியான கெப்புக்குள்ள சொல்லுது. கண்ணியமானவர்களே, எனவே ஒரு நாளைக்கு 5 நேரம் யாருக்கு சொல்ல முடியாது? நல்லா சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சில மனிதர்களுடைய போன் சாதாரணமாக மனிதர்களோடு கதைப்பதற்கு ஒதுக்கிக் கொண்ட நேரம் மனுஷியானத்துக்கு மேலே அல்லாஹ்வோடு உரையாட ஒதுக்கிக் கொண்ட நேரம், அல்லாஹ்வை சொல்ல ஒதுக்கிக் கொண்ட நேரம் வெறுமனே 50 நிமிடம். அதுவும் இல்லைங்க அல்லாஹ் என்ன பதில் சொல்லுது? கோயிலுக்கு போய் வார நேரம் சைத்தானுடைய வீட்டில் கொடுக்கிறோம். அதை விட கூடுதாங்க. இனி வருஷம் ஒரு நாளைக்கு 7-10 தடவை ஒதுக்கிட்டு போவாங்க. கண்ணியமானவர்களே, சிறுநீர் கழிப்பாங்க. அவங்க சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல சைத்தானுடைய வீட்டில் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டில் கொடுக்கிற நேரம் மிக மிக குறைவானது. எல்லாரும் கண்ணியமானவர்கள், எனவே தொழுகை யாரும் பாலாக்கிடாதீங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு இரக்கமா அன்பாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போது வலது கால முன்வைத்து நுழைங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள மரியாதையா அன்பாக நடந்து கொண்டு சத்தங்களை உயர்த்தாதீங்க. ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு கொத்துபாவை நிறைவு கொள்கிறேன். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாய் மௌத்தாகி இருக்கிறார். இரவோடு இரவாக தாயுடைய ஜனாசாவை சஹாபாக்கள் அந்த தாயுடைய இறுதி கடமைகளை செய்கிறார்கள். குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவிட்டு நல்லடக்கம் பண்ணிவிடுகிறார்கள். அப்படியே சுபஹுடைய நேரம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாசா செய்தி எனக்கு நீங்க ஏன் சொல்ல என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்ப எந்த தாயை சொல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தான தாயுடைய செய்தி எனக்கு சொல்லவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே இரவு ஒரு தாய் மௌத்தான சாதாரணமான ஒரு தாய், அவங்க சுற்றி போய் ஒரு தாய் மௌத்தான அவங்க இரவுடைய நேரம் அவங்களுக்கு சிரமம் தரல, தாய் இறுதி கடமைகளை செய்து நாங்கள் அந்த தாயை நல்லடக்கம் பண்ணி விட்டோம் நாயகமே என்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் நல்லடக்கம் பண்ணிய தாய், இரவு நல்லடக்கம் பண்ணிய அந்த தாய், இரவே நான் சுவர்க்கத்தில் அந்த தாயை பார்த்தேன். மௌத்தாவின் அந்த நாள் அந்த இரவே தாயை சுவர்க்கத்திலே கண்டேன். அந்த தாயுடைய அந்த இந்த பெரிய ஆண்கள் என்ன அமர்கண்ணியமானவர்களே. உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், என்ன காரணம் தாய்க்கு அல்லாஹ் உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், அன்னஹா கானத் ததுல் ஸலாத்த மினல் மஸ்ஜித். தாய் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாய். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அசுத்தமாகி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எப்போதும்
சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியை வழிபொருட்காக பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய தாய். கனிமானவர்களே, மனிதன் தன்னை சுத்தப்படுத்த வரக்கூடிய இடம் இது அசுத்தமாகிவிடக்கூடாது, இது சுத்தமாக இருக்க வேண்டும், மனிதர்கள் விருப்பத்தோடு வர வேண்டும் என்பதை அந்த தாய் அக்கறை காட்டினார். தாய்மார் அதிகமாக மஸ்ஜிதுக்கு வந்து போக மாட்டார், சில தேவைகளுக்காக மாத்திரம்தான் வந்து போவார்கள். கனிமான் அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே அந்த தாய் ஒரு குறுகிய நேரம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக கொடுத்து பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய, பள்ளியுடைய வளாகத்தை துப்புரவு செய்யக்கூடிய தாயாக இருந்தால் அந்த தாய்க்கு இந்த காரணமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய ஜனாஸாவை காட்டுங்கள், தாய்க்காக பிரார்த்திக்க போகிறேன் என்றார்கள். கனிமானவர்களே, அந்த அளவு சிறப்பானது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோ, சிறப்பாக கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சுத்தம் செய்யக்கூடிய கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நீங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடைய பூர்வமாக இருக்க வேண்டும். தொழுகையை காரணம் ஒரு பாலாக விடக்கூடாது. எங்களை கபரிலே கொண்டு வைத்தால் முதல் தேதி தொழுகை தான். தொழுகை சீராக இருந்தால் தான் ஏனி அமல்கள் சீராக இருக்கும். தொழுகை சீர்கட்டு போனால் ஏனி எல்லா அமல்களும் சீர்கட்டதாக அகமதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய உடம்புக்கு தலையை போல தலையில் மீதால் ஒரு மனிதனை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. எனவே ஒரு மனிதன் இதை தன்னுடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல புலவர்கள் தொழுகை இல்லாதவர்களுக்கு தொழுகை விட்டவர்கள் இஸ்லாத்தை பங்குகளை என்றார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை விட்டவருக்கு எப்படி என்றால் தொழுகை மறுப்பவருடைய நிலைமை. எனவே கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற நிஸ்தாரமான பள்ளியை தயாராக்குவோம், மஸ்ஜிதுக்கு அதிகமாக சிறப்பாகுவோம், மஸ்ஜிதுக்கு எங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்வோம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, இந்த நாளில் நிறைய அமல்கள் செய்யலாம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இதை ஹயாத்தாக்கலாம். இன்றைய நாள் சொல்லக்கூடிய ஸலவாத் அதுக்கு நன்மை வேற, இன்றைய நாள் செய்யக்கூடிய திக்ர் அதுக்கு நன்மை வேற, இன்றைய நாள் ஓதக்கூடிய கௌம் அதுக்கு நன்மை வேற, நாளைய நாள் சனிக்கிழமை கனிமானவர்களே, இன்றைய நாள் அது அலாதியானது. எனவே கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போதும் சிறப்பாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு எப்போதும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய, தொழுகையிலே முதல் வரிசையில் இருந்து அவ்வளவு தக்பீர் சொல்லக்கூடிய சிறந்தவர்களாக இறைவா நீ எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அவனுக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளை முதலாவது கேள்வி தொழுகையா அல்லாஹ், அந்த தொழுகையை கேட்கின்ற போது என்னுடைய தொழுகை சீரானதாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், சீரான முறையில் அந்த தொழுகை நிறைவேற்றி அதற்கு மதிப்பெடுக்கக்கூடியதாக நாவல் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு எங்களால் முடியுமான பங்களிப்பை செய்யக்கூடிய ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதிலே நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செய்வாயா, மஸ்ஜிதுடைய ஊழியர்களை கபூல் செய்வாயா. இந்த மஸ்ஜித் கட்டுவதற்காக காணிகளை வசூல் செய்தவர்கள், ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர்கள், முன்னாள் நிர்வாகிகளோடு நீ கபூல் செய்வாயாக. அவர்கள் கபுதாரியாக எல்லாருடைய கபர்களை சுவர்க்கத்தை பூண்டோடு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை தனிப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.